ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மதராசி மூவி பார்த்து வந்திருக்கோம். இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் ரிவ்யூ போட போகிறேன்னு கேட்டால் கிடையாது. என்னோடய பர்சனல் ஃபீலிங்ஸ், என்னோடய பர்சனல் ஷேரிங்ஸ், சம்திங் எனக்கு கனெக்ட் ஆன எல்லா மூமெண்ட்ஸையும் வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே இப்படி கொட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். அண்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, மூவி ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் ஃபில்டு ஒரு மேசிவான மூவியாக தான் இருந்துச்சு. இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாலதி அக்கா வந்து அப்படியே மாலதி மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும், மாலதி மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சா எங்கேயோ போயிருப்பேன்ல, மாலதி எங்கோ போனாலும் தக்காளி மாலதி தான். அப்போ அந்த தங்கப்பூவே பாட்டு ஃபேமஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து அதுதான் வந்து பீக்கில் போகுது. இதே ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கில் பார்த்தோன்னா அந்த உருகி சாங் வந்து அப்படியே இப்படி போயிட்டு வந்துச்சு. அவங்கள மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, மதிஜோ, அந்த டைலாக் மட்டும் தான் மண்டைக்குள்ளே நிற்குது. ஸோ அவங்களோட இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு மூவி வரப்போ வந்து இவங்கள மாதிரி இல்லையேன்னு அவங்கள மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போது ஏகே மாதிரி அவங்கள மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்கள மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி மண்டைக்குள்ள உடைச்சு ஃபன் சப்பாட்டு. இது ஃபன்னான்னு கேட்காதீங்க, ஃபன்னாக எடுத்துகிட்டு அடுத்த கனெக்டில் போகலாமா? ஸோ லவ் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. எனக்கு படத்தில் ஒரே ஒரு குறை என்னென்னா, அந்த லவ் ஸ்டோரியில் இந்த மாலதியை வந்து இப்படி காமிச்சிருந்தாங்க, எல்லாம் ஓகே. அவங்க கையில் பல்ல பிடுங்கிட்டு அமைதியாக விட்டுருக்கலாம். இந்த புடி கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாசிக்கிட்டே வந்து 2-3 பாட்டு அவங்க பாடுறன்ற பேரில் ட்ரை பண்ணி அண்டு அதை வச்சு கொஞ்ச நேரம் வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு போய் அந்த 2-3 சாங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனாலே படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு வந்திருக்கும். அந்த அக்காவுக்கு ஏன்டா அவங்க அக்கா அவள்கிட்ட சொல்லி நிறுத்துங்களேன்டா அப்படின்ற மாதிரி அந்த காஜல் அகர்வால் ஜோனில் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் பட்டம் தோணுச்சு படத்தில், அவ்வளோதான். அண்ட் தென் நான் வந்து இப்போ எல்லாருமே வந்து எமோஷ்னலாக அந்த ஸ்டோரி வச்சுட்ருப்போம். அந்த பொண்ணு வந்து குழந்தைய கையில் கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த தங்கப்பூவே சாங் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக கனெக்டடாக வந்து டச்சிங்காக எடுத்து பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த தங்கப்பூவே சாங்கோட இம்பேக்ட் வந்து இப்போது ரொம்பவே வைரலாக இப்போது போய்கிட்டு இருக்கு. ஆனால் தியேட்டரில் உட்காந்து நான் அப்படி விசுவலைஸில் பார்த்துட்ருக்கேன், எனக்கு அப்படியே வந்து மெமரிஸில் ஓடுது. சம்வாட் ஸ்ட்ரைக்கிங் அ லாட் ஃபார் மீ. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு நமக்கு இருந்தால் எப்படிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் எமர்ஜென்சியில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். தக்காளி அங்கே பொன்ராஜன் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணான்னா, அந்த சீன் முடிஞ்சோன்னா அப்படியே அழகாக தோசை சுட்டு எடுப்பாங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபுல் விஷன் ஃபுல்லாக அப்படியே மென்டாலிட்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம இந்த மாலதி அக்கா அவங்களோட லவ் கனெக்ஷன்ஸ் எப்படி ஹார்ட்ஃபெல்ட்டாக எப்படி இருக்காங்க, அந்த தங்கப்பூவே சாங்லேருந்து அப்படியே மனசுக்குள்ளே எடுத்து இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு பொன்ராஜ் இப்படி ஒரு தோசையா, எங்கள் வீட்டில் இப்படி சுட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் சொல்கிறான். எனக்கு அந்த படம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் வந்துட்டேன், எனக்கே அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும் போல். அந்தளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச மிருகமாக மாறுற அளவுக்கான டைலாக்காக வந்து அந்த இடத்துல அவன் சொன்ன அந்த தோசை டைலாக் வந்து எனக்கு இன்னும் மனசில் புண்பட்டு வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒஸ்ட்டுங்க, வெரி ஒஸ்ட்டு. ஓகே, அந்த சில்ட்ரனை அடித்து கொல்லாமல் விட மாட்டேன். இந்த வீடியோக்கு எத்தனை லைக் வருதோ அவனை ஒவ்வொரு நாளும் மண்டை கொட்டி அவனை கொண்டுடலாம். ஒஸ்ட்டுங்க, வெரி ஒஸ்ட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் மேஜராக ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, அவனுக்கு இருக்கிற ஆங்கர் இஷ்யூஸ், அதாவது மென்டல் ட்ராமா, அதை நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது சம்வாட் எனக்குமே கனெக்ட் ஆச்சு. இப்போது நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வில்லன்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதாவது இந்த சைக்கோபாத்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட் இந்த சென்ஸ் கொல்றது, சீரியல் கில்லர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்ல. இந்த சீரியல் கில்லர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த எந்தடா எவன்டா இருறா இப்போ அந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் இருக்காங்க, சைக்கோபாத்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒன்று ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு குழந்தைங்களை பெருசாக கண்டுக்காமல் அவங்க வந்து தனிமையிலே இருப்பாங்க. தனிமையிலே ஒருத்தன் வந்து இருக்கிறது, அவனை கேட்குற கால் இல்லை, அவனுக்கு பாசத்துக்காக ஏங்குறப்ப வந்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறது.
தப்பான பிஹேவியரில் போகிறது, இந்த மாதிரி வந்து ஸ்டஃப்ஸ்லாம் பண்ணுறப்போ அதோட மென்டல் ட்ராமாவில் வந்து அஃபெக்ட் ஆகி ஒருத்தர் சைக்கோபாத்தா மாறுறதா இருக்கட்டும், இப்படின்ற ஒரு ஒரு பேசிக்கான 90% ஆஃப் த ஸ்டோரி லைன் வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர்ஸு, சைக்கோபாத்ஸ் யார் எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மூவியில் நான் ஒன்று ஹார்டாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு கோபம் வருது. இப்போ நம்ம எல்லாருமே கோவப்படுவோம். நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே மண்டை சூடாகி புகை வர அளவுக்குலாம் கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இப்போ உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும். நிறைய பேர்த்துக்கு வர அந்த கோபமே பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது, அது இது வரைக்கும் லைஃப்பில் கிடைச்சதே இல்லை. நியர்லி லைக் சைக்கோபாத். அவனோட லைஃப்பில் எப்படி அவனுக்கு ஒரு மென்டல் ட்ராமா ஃபேஸ் பண்ணானோ, இவனுக்கு வந்துட்டு ஒரு அன்பு, ஏக்கம், ஒரு பாசம் அந்த ஒரு ஜோனில் வந்துட்டு மிஸ் அவுட் ஆகி ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான். தனக்கு கிடைச்ச அந்த விஷயத்த வந்து விட்டுறக்கூடாது, யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது, என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் வந்துட்டு கோபமாக மாறுதோ அப்படின்றது எனக்கு ஒரு பாயிண்டாக தோணுது. அண்ட் அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் வரதா இருக்கட்டும், அவனோட அந்த குணமாக இருக்கட்டும், அந்த மென்டல் இஷ்யூ, அது சயின்டிஃபிக் டைமில் ஏதோ ஒரு நேம்லாம் சொன்னாங்க, மறந்துட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவனுக்கு ரிசீவ் ஆகாத ஒன்று. அந்த ரிசீவ் ஆகாத ஒன்று அவன் பார்க்குறான், எனக்கு அது ரிசீவ் ஆச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கல. அப்படி அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்குது. ஒரு அன்போ பாசமோ வந்துட்டு இது வரைக்கும் கிடைக்காத ஒருத்தனுக்கு அந்த அன்பு பாசம் எல்லாமே கிடைக்குது. அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறான். பட் அதே அந்த விஷயம் அவனை விட்டு போகிறப்ப வந்து கோவம் வந்துட்டு ரொம்ப பீக்கில் வருது. அது ரியல் லைஃப்லேயும் வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். இப்போ பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் பிரேக்ஸ், சண்டை எல்லாமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு இது வரைக்கும் ரிசீவ் ஆகாத ஒரு ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு கேராக இருக்கட்டும், ஒரு அஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு பாண்டாக இருக்கட்டும், நமக்கு ரிசீவ் ஆகுது. அந்த ஃபீல் நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபீல் நம்ம ஏற்றுக்கிறப்போ, ஐயையோ இது கொஞ்ச நேரத்தில் போயிருமோ, இல்லை இதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகுதோ அப்படிங்கிறப்போ நமக்குள்ள ஒரு கோவம் வருது. இல்லை அந்த அந்த நம்ம பிடிச்ச விஷயமே நம்மளை ஹர்ட் பண்ணது, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, அது நம்மளை மென்டலி அக்செப்ட் பண்ண முடியாமல் நம்ம கோவத்தை வெளிப்படுத்துகிறோம். ஸோ இந்த மூவிலேருந்து நான் ஒரு அழகான ஒரு பாட்டாக பார்க்குறது என்னென்னா, கோவம் அப்படிங்கிறது வந்து நார்மல் தான். கோபங்கிறது நார்மல். இட் வாண்ட் டு பி நார்மலைஸ்டு. பட் ரேதர் தென் இதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயமா ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேடான விஷயமா பார்க்குறதே வந்துட்டு எனக்கு ஒரு இதாக படுது. எனக்கு கொஞ்சம் சரியா படலை. அது ஒரு மாதிரி எப்படிங்க சொல்கிறது, ஹீ டு டிசர்வ் சம் லவ், ஹீ டு டிசர்வ் சம் கேர் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. லிட்டரலி தட்ஸ் ஆல். இந்த படத்துலேருந்து எனக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோவத்தை வச்சே ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அகெயின் நான் லாஸ்ட்டாக ஃபைனல் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா பீப்புளுக்குமே வந்து கோபம் வரும். அந்த கோவத்துக்கான ரீசனே பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நமக்கு பிடிச்சவங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பிடிச்சவங்க யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் லவ் வந்து ரிசீவ் ஆகுது, ஒரு அஃபெக்ஷனோ, ஒரு பாண்டோ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ, எதர் இட்ஸ் மே பி லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், எனிதிங், எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று ரிசீவ் ஆகுது. அந்த ரிசீவ் ஆகிற இடத்துல அந்த ரிசீவிங்க்கு ஏதோ பிரச்சனையோ அப்படி வந்துட்டா அதோட எமோஷனல் வெளிப்பாடாக தான் நான் கோவத்தை பார்க்குறேன். அது அப்படி தான் இருக்குது. அதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கன்சோல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நகர்றோமோ ரொம்பவே அழகாக போகும்னு நினைக்கிறேன். அந்த அந்த படத்துலேயே சிம்பிள் ஒரு பிளாட், தம்பி நீ போய் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புடங்கிட்ட தட்டி இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னா அவன் லவ்வில் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஆனால் அவனை விட்டுட்டு போகணுன்றதே கிடையாது. அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு அனிமல் அந்த அந்த அனிமல் மைண்டுக்கு வரான். சை, அதான் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து அவனை விட்டுட்டு போனே கிடையாது. நீங்கள் வா, எனக்கு இப்படி இருந்தால் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மாற்றிக்குவான். பட் அப்படி பண்ணாமல் அவனை விட்டுட்டு போகிறப்போ அவனோட எமோஷன்ஸ் தாங்க முடியல. அந்த எமோஷன்ஸ்னால அவன் சூசைடல் தாட்ஸாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து மிக்ஸ்அப் பண்ணி அவன் ஒரு நார்மலைஸ் ஜோனை தாண்டி அவன் வெளியில் போகிறான். வெளியில் போய் ஒரு கோபம் வருது, அதோட ரியாக்ஷனாக வந்து நிறைய விஷயம் நடக்குது. இட்ஸ் அப்ளிகபிள் டு ரியல் லைஃப் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கான கோவத்தோட சொல்யூஷன் வந்துட்டு அவங்கள விட்டுட்டு போகிறதுன்னு நினைக்கிறாங்க. பட்
ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படின்றக்காண்டி அவங்கள விட்டுட்டு போகிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷான திங்கை நான் பார்க்குறேன். கோவத்தை நார்மலைஸை பண்ண பாருங்கள். அந்த கோவங்கிறது வந்து நீங்கள் விட்டுட்டு போனால் சரியாயிரும், இல்லை நீங்கள் விட்டுட்டு போகிறதா சொல்யூஷன் நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. ராதர் தென் விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்களோட சைட் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. கோவப்படுறது எதுக்கு? கோவன்றது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்மியாகும். அங்கே கூட இருந்து கன்சோல் பண்ணி அது ஒரு அழகாக மாற்றுற மெமரிஸாக மாற்றுறதை விட்டுட்டு போகிறது, அப்படியே போயிடுறது, டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு நகர்றது, இதெல்லாம் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் இந்த மூவியில் பார்த்து நான் சொல்லணும்னு தோணுன விஷயங்கள். அந்த பொன்ராஜை மட்டும் சும்மா விட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு மனசு ஆறல. ஓகே, அவ்வளோதான். டாடா.